துருக்கி இராணுவத்துக்கு சொந்தமான C-130 வகை சரக்கு விமானம் ஜார்ஜியாவின் சிக்னாகி பகுதியில் அசர்பைஜான் எல்லைக்கு அருகில் விழுந்து நொறுங்கியது. அந்த விமானத்தில் குறைந்தது 20 இராணுவத்தினர் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. விபத்துக்குள்ளான விமானம் அசர்பைஜானின் காஞ்சா நகரிலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே கட்டுப்பாட்டை இழந்து செவ்வாய்க்கிழமை விபத்துக்குள்ளானது. துருக்கி பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட தகவலில் விமானத்தில் இருந்த அனைவரும் இராணுவத்தினர் என்றும் அதில் விமான குழுவினரும் அடங்குவதாக தெரிவித்துள்ளது. அதிகாரப்பூர்வமாக உயிரிழப்புகள் குறித்து உறுதிப்படுத்தப்படாத நிலையிலும் துருக்கி மற்றும் அசர்பைஜான் இரு நாடுகளும் சிலர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளன. இந்நிலையில் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்ட காணொளியில் விமானம் வானில் புகை கிளம்பியபடி சுற்றி விழும் காட்சி பதிவாகியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.